அன்பார்ந்த சகோதர சகோதரியில இயேசு கிறிஸ்து நாமத்தினால உங்களை நான் வாழ்த்துகிறேன். இப்போ இவ்வளோ கடந்த வீடியோவில் நம்ம என்ன பார்த்தோம்? இயேசு கிறிஸ்துவனுடைய சரீரத்தையும் ரத்தத்தையும் நம்ம உட்கொள்ளும் பொழுது, அதாவது தகுதி இல்லாமல் ஏனோ தானோன்னு நம்ம எடுத்தோம்னா நம்மளுக்கு இன்னும் பின் விளைவு வரும், அதனால் இன்னும் ஆபத்துக்கள் வரும் அப்படின்றத கடந்த வீடியோவில் நம்ம பார்த்தோம். இப்போ இந்த வீடியோவில் இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, இப்போ இயேசு கிறிஸ்து ரத்தத்தினால என் பாவத்தை நான் கழுவிட்டேன். ஏற்கனவே என் பாவம் எப்படி கழுவப்படுதுன்றத வீடியோ போட்டிருக்கிறேன். ரட்சிப்பினால் ஏற்படுகிற மகிழ்ச்சி அப்படின்ற தலைப்பில் பேசியிருக்கிறேன். தயவுசெய்து அந்த வீடியோவில் பாருங்கள். இப்போ நான் ரட்சிக்கப்பட்டுட்டேன்னு வச்சுக்கோங்க. இயேசு கிறிஸ்து ரத்தத்தினால என் பாவமெல்லாம் கழுவி சுத்தமாயிடுச்சு. நான் சுத்திகரிக்கப்பட்டுட்டேன். இயேசு கிறிஸ்து ரத்தம் எனக்குள்ளே இருக்குது. நான் எப்பொழுதுமே இயேசு கிறிஸ்துடைய சரீரத்தையும் அவருடைய ரத்தத்தையும் நான் உட்கொள்கிறேன். பரிசுத்த ஆவியையும் நான் பெற்றுக்கொண்டேன். பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்டேன். இயேசு கிறிஸ்து சரீரத்தையும் ரத்தத்தையும் நான் உட்கொண்டு இருக்கிறேன். அவருடைய வரமெல்லாம் எனக்கு கொடுத்துருக்கிறாரு. எனக்கு பலவிதமான ஆசீர்வாதங்களும் நன்மைகளும் அவர்கிட்ட இருந்து நான் பெற்றிருக்கிறேன். அவர் யாரு? எனக்காக என் பாவத்தையெல்லாம் சுமந்து தீர்த்த இயேசு யாரு? அவர் எப்பேற்பட்ட கடவுள்! அவர் இரக்கமுள்ளவர், அன்புள்ளவர், பாவிகளை தேடி வந்தவர், என் பாவங்களை மன்னித்தவர், என் கண்ணீரை துடைத்தவர், என்னை தூக்கி எடுத்தவர், என்னை ஆசீர்வதித்த தேவன். எல்லாத்தையும் நான் பார்த்து ருசி பார்த்து பரலோகத்தினுடைய ஆசீர்வாதம் ஐஸ்வர்யமும் எல்லாத்தையும் நான் பெற்றுக்கொண்டு அனுபவிச்ச பிறகு நான் திரும்ப பாவத்துக்குள்ள போயிட்டேன். திரும்ப நான் பிசாசு பக்கம் போயிட்டேன். பணத்துக்காகவும் பொருளுக்காகவும் பெருமைக்காகவும் ஆசி அந்தஸ்துக்காகவும் பேரும் புகழுக்காகவும் நான் அவரை விட்டுட்டு உலகத்தை நேசித்து உலக பிரகாரமான காரியங்கள், மக்கள் உலகத்தில் இருக்கிற மக்கள் எப்படி நடக்கிறாங்களோ அந்த வழியில நானும் போயிட்டேன். நானும் அந்த மாதிரி தான் நடக்கிறேன். அவங்களுக்கும் எனக்கும் வித்தியாசம் இல்லாத மாதிரி நான் நடக்கிறேன். நான் தேவனுடைய பிள்ளைன்ற ஒரு அடையாளமே இல்லை. அந்த அடையாளத்தெல்லாம் நான் இழந்துட்டேன். நான் உலகமா மாறிட்டேன். உலகத்து பின்னாடி நான் ஓடுறேன். உலகத்தை நேசிக்கிறேன், பாவத்தை நேசிக்கிறேன் அப்படின்னு ஒரு ஆத்மா அப்படி போயிடுச்சுன்னா, அவங்க ஏற்கனவே இயேசு கிறிஸ்து ரத்தத்தையும் சரிதி உட்கொண்டவங்க தான், பரலோகத்தினுடைய அபிஷேகத்தெல்லாம் பெற்றவங்க தான். ஆனா அப்பேற்பட்ட ஆளுங்க திரும்ப ரட்சிக்கப்படுறது, திரும்ப கடவுள்கிட்ட திரும்பி வர்றது ரொம்ப ரொம்ப அரிது, ரொம்ப ரொம்ப கஷ்டம், முடியாது அப்படின்னு வசனம் சொல்லுது. இப்போ வசனத்துல என்ன சொல்லுது? இப்பேற்பட்ட மக்கள் ரட்சிக்கப்பட்டு பரம ஈவை ருசி பார்த்து மீண்டும் பின்னோக்கி போயிட்டாங்க பத்தியா? அந்த மாதிரி ஆட்களை பத்தி, அப்படி போனவங்களை பத்தி வசனம் என்ன சொல்லுது அப்படின்னு இப்போ வசனத்தின் மூலமா நம்ம வாசிக்கலாம். எபிரேயருக்கு எழுதின திருமுகம் 6வது அதிகாரம் 4லிருந்து நம்ம பார்க்கலாம். ஏனெனில் ஒரு தரம் பிரகாசிக்கப்பட்டும் பரம ஈவை ருசி பார்த்தும் பரிசுத்த ஆவியை பெற்றும். வசனம் எவ்வளோ கிளீனா சொல்லுது பாருங்க. ஒரு தரம் பிரகாசிக்கப்பட்டோம். ஒரு தரம் நீ ரட்சிக்கப்பட்டுட்ட. இயேசு கிறிஸ்து ரத்தத்தினால கழுவப்பட்டு சுத்தம் பண்ணிட்ட. அவர் ரத்தத்தினால உன்னை மூடிட்டாரு. இப்போ நீ கடவுளுக்காக எழுப்பி பிரகாசிக்கிற ஒரு ஆளா, ஜோதியா நீ மாறிட்ட. பிரகாசிக்கப்பட்டும் பரம ஈவை ருசி பார்த்தும்
பரலோக ஈவை தேவனுடைய இரக்கத்தையும் ஐஸ்வர்யத்தையும் அவருடைய அன்பு என்னன்றத நீ ருசி பார்த்திருக்கிற. இதெல்லாம் ருசி பார்த்தும் பரிசுத்த ஆவியை பெற்றும், பரிசுத்த ஆவியை நீ பெற்றிருக்கிற, பெற்று இருந்தும் தேவனுடைய நல் வார்த்தையையும் இனி வரும் உலகத்தின் பலன்களையும் ருசி பார்த்தும், தேவனுடைய நல்ல வார்த்தையெல்லாம் நீ படிச்சிருக்கிற, வார்த்தையெல்லாம் உனக்கு நல்லா தெரியுது. அந்த நல்ல வார்த்தைகள் இனி வரும் உலகத்தின் பலன்களையும் ருசி பார்த்த, இனி உலகத்துல என்ன நடக்க போகுதுன்ற காரியமெல்லாம் நீ ருசித்திருக்கிற, ருசி பார்த்திருக்கிற. அப்படி இருந்தும் மறுதலித்து போனவர்கள் இதெல்லாம் ருசி பார்த்து ஆண்டவருடைய வார்த்தை படிச்சு பரமையை ருசி பார்த்து அபிஷேகம் பெற்று பரிசுத்தாவி பெற்று ரட்சிக்கப்பட்டு ஆண்டவருடைய நல் வார்த்தை இதெல்லாம் பெற்ற பிறகு நீ கடவுளை மறுதலிக்கிறன்னா, மறுதலித்து போனவர்கள் தேவனுடைய குமாரனை தாங்களே மறுபடியும் சிலுவையில் அறைந்து அவமானப்படுத்துகிறபடியினால் மனம் திரும்புவதற்கு ஏதுவாய் அவர்களை மறுபடியும் புதுப்பிக்கிறது கூடாத காரியம். இப்படி வாழ்ந்த நம்ம ஒரு ஆத்மா அப்படி வாழ்ந்து இருக்குதுன்னா, இயேசுக்காக துன்பம் வரும்பொழுது, ஆபத்து விபத்தெல்லாம் வரும்பொழுது உலகத்தை பார்த்து பயந்து நீ கடவுளை மறுதலிச்சிட்ட, ஆண்டவருடைய வார்த்தையை நீ புறந்தள்ளிட்ட, நீ பயந்துட்ட, உலகத்தோட ஒத்து போயிட்ட. என்னை என்ன சொல்லுவாங்க, சமுதாயம் என்னை நீக்கிடுவாங்களே, என்னால வாழ முடியுமா? தெரியும் இயேசு யாருன்னு தெரியும், நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன், அவருடைய அப்பத்தையும் ரசத்தையும் நான் சாப்பிட்டு இருக்கிறேன், என்ன பண்றது? மற்றவங்க சொல்ல நான் வாழ முடியும் அப்படின்னு மனிதர்களுக்கு முன்பாக நீ தேவனை நீ மறுதலிச்சிட்டியானா, நீ பின்வாங்கி போயிட்டியானாக்கா, நீ திரும்ப ரட்சிக்கப்படுறது கூடாத காரியம். நீ மீண்டும் கடவுள்கிட்ட வந்து சேர்றது கூடாத காரியம். நீ திரும்ப என்ன பண்ற, இயேசுவை சிலுவையில நீ அறையிற. உன் பாவத்தினால, உன் மீறுதலினால, நீ கடவுளை மறுதலிக்கிறதுனால, உலக பேரும் புகழுக்காக உன்னை மறுதலிக்கிற நிறைய பேரு கிறிஸ்துவங்களா இருந்துக்குன்னு பேரும் புகழுக்காக தன்னை மாத்திக்கிறாங்க, பேரை மாத்திக்கிறாங்க தெரியுங்களா? கிறிஸ்துவங்க. உதாரணத்துக்கு சொல்றேங்க, ஏஆர் ரகுமான், அவர் கிறிஸ்துவர், அவர் கிறிஸ்துவருங்க. அவர் கிறிஸ்துவரா இருந்து பேரை மாத்திக்கிட்டாரு. என்ன, அவர் பாட்டும் பேரும் புகழும் உலகத்துல மேன்மையா வரணும்னு சொல்லிட்டு அவரு தன்னை மாத்திக்கிட்டாரு. இஸ்லாமிய அந்த கொள்கையை பின்பற்றி இஸ்லாமியரா மாறிட்டாரு. இந்த மாதிரி ஆட்கள் நிறைய பேர் ரட்சிக்கப்பட்டு வந்தாங்க. நிறைய சினிமா நடிகர் நிறைய பேர் நான் சொல்ல முடியுங்க. எனக்கு தெரிஞ்சவங்கள நல்ல ரட்சிக்கப்பட்டு சர்ச்சுக்கு வந்து ராபோஜனத்தை ஆண்டவர் ரசத்தையும் அப்பத்தையும் உட்கொண்டு பரிசுத்தாவியை பெற்றவங்க எல்லாமே மற்ற சமுதாயத்தை சேர்ந்த மக்கள் வந்து அவங்கள மிரட்டும் போது மறுதளிச்சுட்டாங்க. மறுதளிச்சுட்டு அவங்க என்ன சொல்றாங்க, அவங்க பின்னாடி போயிட்டாங்க. ஆனா அவங்க என்ன சொல்றாங்கன்னா, கடவுள் எங்களை மன்னிப்பாரு, கடவுள் மன்னிக்கிறவர் தானே, நாங்கள் என்ன பண்ணுறது, அவங்க என்னை வெட்டுறேன் குத்துறேன்னு சொல்லி சொல்கிறாங்களே, என்னை ஒதுக்குறேன்னு சொல்கிறாங்களே, என்னை இந்த சமுதாயத்தில் வாழவே விட மாட்டேங்கிறாங்க, என்ன பண்ணுறது, நான் வாழணும் இல்லையா அந்த பூமியில், அதுக்காக வேண்டி அவங்க சொல்கிற பிறகு நான் கேட்குறேன் அப்படின்னு எனக்கு தெரிஞ்ச நிறைய பேர் கிறிஸ்துவத்தை விட்டுட்டு போயிட்டாங்க. ஞானஸ்தானம் பெற்றவங்க, இயேசு கிறிஸ்துவனுடைய ரத்தத்தையும் சரீரத்தையும் உட்கொண்டவங்க, பரிசுத்த ஆவியானவரை பெற்றவங்க, ஆவியில வைராக்கியமா கடவுளுக்காக இருந்தவங்க, சூழ்நிலை வரும்போது இயேசுவை மறுதளிச்சுட்டு உலக பிரகாரம் போயிட்டாங்க.
பதவிக்காகவும் பணத்துக்காகவும் பேருக்காகவும் புகழுக்காகவும் அந்தஸ்துக்காகவும் ஜாதிக்காகவும் இயேசுவை மறுதளிச்சிட்டாங்க. அப்பேற்பட்ட மறுதளிக்கப்பட்டவங்க எல்லாருமே திரும்ப இயேசு சிலுவையில் அவங்க அடிக்கிறாங்களாம், சிலுவையில் அவங்க அறையிறாங்களாம். அந்த மாதிரி ஆட்கள் ரட்சிக்கப்படுறது திரும்பவும் கூடாத காரியம் அப்படின்னு வசனம் சொல்லுது. எப்படி எனில் தன்மேல் அடிக்கடி பெய்கிற மழையை குடித்து தன்னிடத்தில் பயிரிடுகிறவனுக்கு ஏற்ற பயிரை முளைப்பிக்கும் நிலமானது தேவனால் ஆசீர்வாதம் பெறும். மழை பூமியில பேஞ்சிச்சுன்னா அந்த பூமியானது அந்த மழையை உறிஞ்சி பூமியில நல்ல பயிர்களை விளைவிச்சு பலனை கொடுக்குது. இவங்க ரட்சிக்கப்பட்டவங்க, கடவுளை மறுதளிக்காதவங்க, கடவுளுக்காக பலன் கொடுக்கக்கூடிய மக்கள். இவங்க பூமியில நல்ல விளைச்சல் பயிர் கொடுக்கக்கூடிய மக்கள். இன்னொரு வசனம் என்ன சொல்லுது பாருங்க, முட்செடிகளையும் முள் பூண்டுகளையும் முளைப்பிக்கிற நிலமோ தகாததாயும் சபிக்கப்படுகிறதுக்கு ஏற்றதாயும் இருக்கிறது, சுட்டெரிக்கப்படுவதே அதன் முடிவு. தகாத நிலம் முள்ளும் கொறுக்கும் இதுதான் முளைப்பிக்கும். அந்த நிலத்து மேல மழை ஊத்தனா அந்த நிலம் என்ன பண்ணும், முள்ளு தான் முளைப்பிக்கும். முள்ளும் கொறுக்கும் தான் வேண்டாத களைகளை தான் அது முளைப்பிக்கும். அது அந்த நிலம் பலன் தராது. கடைசியில அதனுடைய முடிவு என்ன தெரியுமா, அந்த செடியெல்லாம் பிடிங்கி நெருப்புல தான் சுட்டெரிப்பாங்க. அதான் அதனுடைய முடிவு அப்படின்னு வசனம் சொல்லுதுங்க. இப்படி ரட்சிக்கப்பட்ட மக்கள் திரும்பி போயிட்டாங்க, உலகத்து பின்னாடி போயிட்டாங்கன்னா அவங்கெல்லாம் நரகத்துக்கு சொந்தமானவங்க. அவங்க மீண்டும் ரட்சிக்கப்படுறது கூடாத காரியம் வசனம் சொல்லுது. நான் சொல்லல, வசனம் சொல்லுது. சோ வார்த்தை ஆவியும் ஜீவனமாய் இருக்குது அப்படின்னு தான் வசனம் சொல்லுது. ஸோ நம்ம ஆண்டவரை சரீரத்தை உட்கொள்கிறோம், அவர் ரத்தத்தை பானமாக பருகிறோம், அவர் வார்த்தையை படிக்கிறோம், பரிசுத்த ஆவியை பெற்று இருக்கிறோம். இதெல்லாம் இருந்து நம்ம தேவனை விட்டுட்டு பின்னோக்கி போயிட்டோம்னா நம்மளுக்கு நரகம்தான். எல்லாம் தெரிஞ்சு எல்லாம் அறிஞ்சு பரம ஈவ ருசி பார்த்து தேவனுடைய இயேசு கிறிஸ்து அன்பை ருசி பார்த்து அவர் ஆசீர்வாதெல்லாம் பெற்றுக்கொண்டு மீண்டும் நான் திரும்பி உலகத்து பின்னாடி சாத்தான் பின்னாடி கடவுளை நான் மறுதளிச்சிட்டேன்னா என்னுடைய நிலைமை நெருப்பு தான், அக்கினி தான் எனக்காக காத்திருக்குது, நரகம் தான் எனக்காக காத்திருக்குதுன்னு வசனம் சொல்லுது. ஸோ ரட்சிக்கப்பட்டவங்க நான் ரட்சிக்கப்பட்டுட்டேன், இயேசு கிறிஸ்து ரத்தத்தினால நான் கழுவப்பட்டுட்டேன், என் பாவமெல்லாம் கழிச்சு இயேசு கிறிஸ்து ரத்தன்ற உடன்படிக்கை எனக்குள்ள இருக்கு, நான் பரலோகம் போயிடுவேன்னு நினைக்கிறது சந்தோஷம்தான். ஆனா இந்த சந்தோஷம் ஒவ்வொரு நாளும் இருக்கணும். முடிவு பரியந்தம் நிலைத்திருப்பவனே ரட்சிக்கப்படுவான் வசனம் எழுதியிருக்குது. நீ ரட்சிக்கப்பட்டதே சொல்லிட்டியனா மரண பரியந்த நிலைச்சிருக்கணும். இந்த ரட்சிப்புல முடிவு பரியந்தம் நிலைத்திருப்பவனே, ரட்சிப்புல நிலைச்சிருக்கிறவன் தான் ரட்சிக்கப்படுவான். முடிவு பரியந்தம் நிலைத்திருப்பவனே ரட்சிக்கப்படுவான். ஸோ ஒவ்வொரு நாளும் நம்மளுக்கு ரட்சிப்பு, ஒவ்வொரு நாளும் அந்த ரட்சிப்பை நம்ம காத்து கொள்ளணும். ஊழியக்காரா இருக்கலாம், பரிசுத்தாவியை பெற்று இருக்கலாம், பல வரங்களை பெற்றிருக்கலாம், கோடா கோடியான ஆத்துமாக்களை நான் சேர்க்கலாம். ஆனா எனக்குள்ளதை நான் இழந்துட்டேன். பெருமை, உலக பெருமை, பேரு புகழுக்காக உலகத்தோட நான் ஓடிட்டேன், வார்த்தையின் பிரகாரம் போலன்னா என் நிலைமை அவ்வளோதான். ரட்சிக்கப்படுறது கூடாத காரியம் வசனம் இருக்குது. ஸோ லவோதேக்கியா சபை
வெளிப்படுத்தின விசேஷத்துல 7 சபை ஆண்டவர் சொல்றாரு. அந்த கடைசி சபை இருக்குது பத்தியா, அதுதான் லவோதிக்கேயா சபை. அந்த லவோதிக்கேயா சபையில ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, வாசற்படி நின்று கதவை தட்டிக்கிட்டே இருக்கிறேன். எவன் ஒருத்தன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறக்கிறானோ அவனுக்குள்ள நான் வந்து பிரவேசிப்பேன். அவனோடு கூட சேர்ந்து நான் போஜனம் பண்ணுவேன், அவனும் என்னோட சேர்ந்து போஜனம் பண்ணுவான் அப்படின்னு எழுதி இருக்குது. ஸோ அவர் என்ன சொல்றாரு, சபைக்கு வெளியே இருக்கிறேன்றாரு. வாசற்படி நின்று கதை தட்டாராம். ரட்சிக்கப்பட்டப்பா, ஆனா நான் இப்போ வெளியே இருக்கிற கதவுக்கு பூட்டிட்டு இருக்கிறேன், சர்ச்சு கதவு பூட்டிட்டு இருக்கிறேன், ஆராதிக்கிறேன், என் வார்த்தை போதிக்கிற, ஆராதிக்கிற, அபிஷேகம் எல்லாம் இருக்குது, ஆனா நான் வெளியே இருக்கிறேன் பான்றாரு. என்னை பத்தி தான் நீ எல்லாம் செய்யற, எல்லாம் உனக்குள்ள இருக்குது, ஆனா உன் ஆத்மா விட்டு நான் வெளியே இருக்கிறேன், நான் கதவுக்கு வெளியே சர்ச்சுக்கு வெளியே நிற்கிறேன், நான் கதவை தட்டுறேன். எவன் வார்த்தை என் சத்தத்தை கேட்டு கதவை திறக்கிறானோ அவனுக்குள்ள நான் வந்து பிரவேசிப்பேன் அப்படின்னு சொல்றாரு. லவோதிக்கேயா சபை பத்தி நான் வீடியோ போட்டிருக்கிறேன், 7 சபை. அதுல லவோதிக்கேயா சபை பத்தி பேசியிருக்கிறேன். இந்த லவோதிக்கேயா சபை தான் இன்னைக்கு உலகத்துல இருக்கிற சபை. லவோதிக்கேயா சபை, இந்த சபை உலகத்தோட ஒத்து போயிடுச்சு, உலகத்தோட ஒத்து போயிடுச்சு. அபிஷேகம் இருக்குது, அற்புத அடையாளம் எல்லாம் இருக்குது, ஆனா உலகத்தோட ஒத்து போயிடுச்சு. கரைப்படிந்த உன்னுடைய பொண்ணை நான் வெறுக்கிறேன்றாரு. என்கிட்ட இருக்கிற வெண் வஸ்திரத்தை வாங்கிக்கோ. ஏற்கனவே வெண் வஸ்திரம் வாங்கித்தானே இருந்த, பாவம் கழுவப்பட்ட பிறகு இப்ப எப்படி அழுக்காயிடுச்சு? நீ உலகத்தோட ஒத்து போயிட்ட, என் வார்த்தையின்படி வாழல, என் வார்த்தையின்படி நீ நடக்கல. வார்த்தை ஒரு மாதிரியா இருக்குது, செயல் ஒரு மாதிரியா இருக்குது, வார்த்தையும் வாழ்க்கையும் ஒன்னா இல்லை. அதனால நான் வெளியே நிற்கிறேன், வாசற்படி நின்று கதவை தட்டிக்கிட்டே இருக்கிறேன். சோ உலகத்தோடு ஒத்துட்டு போன சபை தான் லவோதிக்கேயா சபை. இந்த லவோதிக்கேயா சபை தான் பின்மாற்றத்துக்கு போன சபை. இயேசு கிறிஸ்துவுடைய அந்த அன்பையும் அவருடைய ஈவையும் ருசி பார்த்து பின்னோக்கி போயிட்ட சபை. இப்படி பின்மாற்றத்துக்குள்ள போன சபைய கடவுள் மீண்டும் ரட்சிக்கிறது கூடாத காரியம்னு வசனம் தான் சொல்லுது, நான் சொல்லல. சோ ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொருத்தரும் நம்ம ஜாக்கிரதையா இருக்கணும். ஒவ்வொரு நாளும் ஜாக்கிரதையா. இன்னைக்கு நான் எப்படி வாழ்ந்தேன், ஆண்டவர் வார்த்தைப்படி நான் வாழ்ந்திருக்கிறேனா, நான் நடந்திருக்கிறேனா, நான் பேசியிருக்கிறேனா, நான் செஞ்சிருக்கிறேனா? இன்னைக்கு முடிஞ்சு போச்சு. அடுத்த நாள்லேருந்து நான் எப்படி வாழ, இந்த நாளில் நான் எப்படி வாழணும்? ஒவ்வொரு நாளும் ரட்சிப்பு. ஸோ இறுதி வரை நிலைத்திருப்பவனே ரட்சிக்கப்படுவான் வசனம் சொல்லுது. அதனால ரட்சிப்பை நம்ம காத்து கொள்ளணும். ரட்சிப்பில் சந்தோஷம் அடையணும். ரட்சிப்பின் மேன்மையை ஒவ்வொரு நாளும் நம்ம அனுபவிக்கணும். ஸோ இந்த செய்தியை எல்லாருக்கும் சொல்லுங்க. ஜெபிக்கும்போது, சர்ச்சில், குடும்பத்தில், குடும்ப ஜபம் ஜெபிக்கும்போது இதை பற்றியெல்லாம் நீங்கள் டிஸ்கஸ் பண்ணுங்க. ஸோ ஒவ்வொரு நாளும் நம்ம ரட்சிப்பில் நிலைச்சி இருக்கணும். ஆண்டவர் வரும்போது அவர் சீக்கிரம் வரப்போறாரு. அவரோடு கூட நம்ம ஆகாயத்தில் எடுத்துக்கொள்ளப்பட போகிறோம். நம்ம ஆயத்தமாக இருக்கணும். ஸோ மற்றும் எல்லாரையும் நம்ம ஆயத்தப்படுத்துவோம். மாரநாதா.